மனிதருள் மாணிக்கம் தெய்வமா கூட இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் சாதாரண ரவுடி பொறுக்கி தான். மறுபடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். சார்ஜ் ஏய், நீ என்ன லூசா? அது என்ன போன் தெரியுமா? எவ்வளவு விலை தெரியுமா உனக்கு? ஏய், அது என்ன விலை வேணா இருக்கட்டும், எனக்கு என்ன? எங்க அண்ணனோட மனசை பத்தி தெரியாதவ, எங்க அண்ணனோட வேல்யூவை பத்தி தெரியாதவ போன் எப்படி போனா எனக்கு என்ன? இன்னொரு வாட்டி அவரை பத்தி பேசுன இதை விட மோசமா நடக்கும். எடுத்துட்டு போடி. என் மொபைலை தூக்கி போட்ட. ஏய், குடு. விடு. விடுன்றல. விடு. ஏய், விடுன்னு சொல்றல. விடு. இப்ப எதுக்கு உன் போனை தூக்கி போட்ட? சாவச்சிரும் உன்னை. எல்லாம் உன்னால தாண்டி. நான் இங்கே தான் போட்டேன், உன்னால தான் அங்க விழுந்துச்சு. ஏய், ஆனக மட்டும் ஏய், எல்லாம் ஒன்னாலடி பிசாசே. இப்ப போன் உடனே ஆன் ஆக மாட்டேங்குது. இது நல்ல கதையா இருக்கே. என் போனையும் நீ தான் தூக்கி போட்ட, உன் போனையும் நீ தான் தூக்கி போட்ட. பழி மட்டும் என்ன ஏன் மேலையா? 5 நிமிஷம் சார்ஜ் போட்டதுக்கு பொறுமை இல்ல. 2 போனையும் கீழே தூக்கி போட்டு வச்சிருக்கேன். ஏண்டி போன் உடைச்சிடலாம ராக்கியா பேசிட்டு இருக்க? ஏய், வேணாம். ஏய், சார்ஜர் வேணாம். சொன்னா கேளு. ஏய், என்ன பண்ற? ஏய், போய் பொறுக்கி. ஏய், சைக்கோ. இப்ப எதுக்கு சார்ஜர் தூக்கி போட்ட? நியாயமா அதை தூக்கி தெருவுல போட்டுக்கணும். பாவன்னு மொட்டை மாடியில போட்டிருக்கேன், போய் பொறுக்கிக்க. சாவி எங்க இருக்கு? கதவு பூட்டி இருக்கு. அப்பாட்ட தான் இருக்கும், அவர்கிட்ட போய் வாங்கிக்க போ. இப்போ உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றேன். என் போனை உடைச்சிட்டாரு, சார்ஜரை தூக்கி போட்டுட்டாரு, நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். கீழே போய் பஞ்சாயத்து இழுக்கிறனா இல்லையான்னு பாருங்க. நில்றி. இப்ப எதுக்கு அவரை இழுக்கிற உள்ள? பின்ன பிள்ளைங்க பண்ண தப்புக்கு பெத்தவங்க தான் பதில் சொல்லணும். அந்த போனோட விலை என்ன தெரியுமா? 1,15,000. அதுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ, பஞ்சாயத்து தான் நான் இழுப்பேன். மரியாதை நீ முதல்ல வழி. நில்றி. உன் போனை நான் எதுவும் பண்ணல. உள்ளதானே தூக்கி போட்டேன். கட்டில கடியில தானே இருக்கு, தேடி எடுத்துக்கவேன். இதுக்கு போய் பஞ்சாயத்து ஓப்பியா? நீ தூக்கி போடுவ, நான் தேடி எடுக்கணுமா? மரியாதையா நீ எடுத்து கொடு, இல்லனா நான் இப்பவே கீழே போய் பஞ்சாயத்து பண்ணுவேன். எனக்குன்னு வந்திருக்கு பார். என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு. இவள்கிட்ட போய் பாட்டிக்கிட்டு படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. ஹலோ, நீ பொலமே நிறுத்துற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா? எடுத்து தரியா இல்ல நான் கீழே போவா? இல்ல நான் கீழே போறேன். எடுத்து தரேன். சும்மா வெறுப்பேறிட்டு தலை. ஐயம்மா. என்னங்க? அப்ப இருந்து ட்ரை பண்றமா, அவன் போன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. அவன் அப்படி பண்ற ஆள் இல்லையாமா? அதனால என்னங்க, அவன் நம்ம புள்ள. நேர்ல போய் நீங்க பேசினா குறைஞ்சா போயிட போறீங்க. போய் பேசுங்க. எப்படியாவது அவனை சமாதானப்படுத்தி பழைய மாதிரி அவன் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கணும். அவ்வளவுதான். அவன் நம்ம பையன்மா. நான் என்ன சொன்னாலும் அவன் அப்படியே கேட்பான். நீ வேணா பாத்துட்டே இரு. சாயங்காலம் வீட்டுக்கு வந்து அண்ணி காஃபி கொடுங்கன்னு கேட்க போறான். அப்புறம் நம்ம பிள்ளைங்களை எல்லாம் கடைக்கு கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் அது இதுன்னு வாங்கி கொடுக்க போறானே இல்லையான்னு பாரு. அது நடந்தா சந்தோஷம் தாங்க. நீங்க உடனே போய் அவனை பாருங்க. சரிம்மா, நான் வெற்றி பார்த்துட்டு அப்படியே கட்சி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. வரேன். வெற்றி வந்துட்டா வருமானம் மறுபடியும் பெருக ஆரம்பிச்சிடும். பாண்டியார் தோட்டம் எனக்கு தான். அப்படியே லெஃப்ட் லெஃப்ட். நல்ல லெஃப்ட் வரலாம். நல்லா வாங்க. லெஃப்ட். ஃபார்வர்ட் வாங்க. லெஃப்ட். முன்னாடி வாங்க. கொஞ்சம் ரைட். இல்ல ஸ்ட்ரைட்டா. என்னங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? பாத்து சொல்டி. கரெக்ட்டா தானே சொல்லிட்டு இருக்கேன். என்னங்க எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா? இதோ பண்ணிக்கிட்டே இருக்கமா. சீக்கிரம் பண்ணுங்க, டைம் ஆகுது. இதெல்லாம் தேய்ச்சி வச்சிட்டீங்களா? எவ்வளவு நேரம்? இந்தாங்க. ஏங்க டிஃபன் பண்ணி முடிச்சதும் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொன்னாங்கல்ல. டிஃபன் சாப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்படி லேட் பண்ணா எப்படி? அத்தை ஏன் இப்படி லேட் பண்றாங்கன்னு எனக்கு புரியல. ஏதாவது வேலை இருக்கும். டிஃபன் சாப்பிட்டா மட்டும் போதுமா? இது என்ன ஹோட்டலா? சாப்பிட்டு முடிச்ச உடனே கை கழுவிட்டு எந்திரிச்சு போறதுக்கு? சாப்பிட்ட பாத்திரம் சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வைக்க வேண்டாமா? நாளைக்கு நாம வர வரைக்கும் அது காஞ்சிட்டு இருக்கணுமா? நான் தானே செஞ்சாகணும். டேய், ஒரு நாளைக்கு எதுக்குடா இவ்ளோ துணி? அம்மா, இதுல எனக்கு ஒரே ஒரு பேண்ட் சட்டை ஒரு லுங்கி மட்டும்தான். மத்தது எல்லாமே சித்ராவோட ஐட்டம். நீ அவகிட்ட கேட்டுக்க.
என்ன சித்ரா இதெல்லாம்? அத்தை எனக்கு எப்படியும் 2 புடவை வேணும். சீப்பு, சோப்பு, துண்டு, Dress, மேக்கப்பு அதையெல்லாம் இதுல வச்சிருக்கேன். சொல்லுங்க. கமலா டைம் ஆச்சு போலாமா? போலாங்க. இந்த வெற்றி பையன் வந்துட்டேங்க. இங்க தானே இருந்தான் வெற்றி. வீட்டை பூட்டி அவங்கிட்ட சாவி கொடுக்க வேணாமா? டேய், அவனை பாத்தியாடா? பார்த்தம்மா, ஆனா பார்க்கல. ஆ, என்ன உளற? இல்லம்மா, காலையில பார்த்தேன், இப்ப நான் பார்க்கல, அத சொன்னேன். சரியான கோமாளியை பேத்து வச்சிருக்கேன். நந்தினி, நீ அவனுக்கு ஃபோன் போடு. இல்ல டேய், நீ அவனுக்கு ஃபோன் பண்றா. இங்க தானே இருந்தாரு உங்க தம்பி. கரெக்டா கிளம்புற நேரத்துல எங்க போனாரா? சிம்ரன், அங்க அபி மேடத்தை வேற காணோம். அத பாத்தீங்களா? ஒரே நேரத்துல 2 பேரையும் காணோம்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்கன்னு அர்த்தம்ல. ரொம்ப முக்கியம். கரெக்ட். அதேதான், லெஃப்ட். அதேதான். ஒரு குட்டி யூ டர்ன் போடுங்க. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் சாவடிச்சு தாண்டோனே. ஒண்ணு நான் இப்போ எந்திரி ஃபர்ஸ்ட். என்ன யூ டர்ன்? நான் என்ன வண்டியா ஓட்டிக்கிட்டு இருக்கேன்? ஒழுங்கா பாத்து சொல்றீ. எங்க காணோம்? இது கணக்கு போய் போறோம். ஏன் கமலா கிளம்புற நேரத்துல எங்க போய் தொலைஞ்சா அவன்? சாவி கொடுத்துட்டு நாம போக வேண்டாம், மணி ஆகுதுல்ல. மாமா எங்க போயிருக்க போறாரு? மேலதான் இருப்பாரு. நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். போய் பாருமா. ஹே பாகுபலி, யூ கேன். ஹே கம் ஆன் தமிழகத்து பாகுபலி. நான் எவ்வளவு மோட்டிவேட் பண்றேன். நீயே தேடி எடுத்துக்க. சாவடிக்க போறவன் நான் இப்போ. வாயை முட்டுற நானே தேடிக்கிறேன். எங்க போய் தொலைஞ்சாங்க? எங்க போச்சுங்கன்னு தெரியலையே. மாமா மேல யாரும் இல்ல மாமா. டேய் வெற்றி பைக்கை கூட காணடா. ஐயோ, வெற்றியோட பைக்கையே தூக்கிட்டானுங்களா? டேய் பைக் எடுத்துங்கச்சு வெளிய போயிருப்பான்னு சொல்ல வந்தேன்டா. அப்பாடா, நான் கூட பயந்தே போயிட்டேன். சரி, இந்த அபி பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. அம்மா, வெற்றியையும் காணோம், அபியையும் காணோம், வெற்றியோட பைக்கையும் காணோம். அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தான். 2 பேரும் பைக் எடுத்துட்டு வெளியே போயிருக்காங்க, அவ்வளவுதான். அத்தை வெற்றி கிட்ட இப்ப எப்படி சாவி கொடுக்கறது? நந்தினி, அபி அவன் கூட தான் இருக்கான்னா பரவாயில்ல. அவங்கிட்ட தான் எக்ஸ்ட்ரா ஒரு சாவி இருக்கே. நம்ம வீட்டை பூட்டிட்டு கிளம்புவோங்க. அப்புறம் என்ன, நாம பேக் எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதானே? அப்பா, அவனுக்கு அகல பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம்ப்பா. நாம கிளம்பலாம். சரி சரி, கிளம்பு, வாங்க. கிளம்பு. பேக் எடுத்துக்கலாம். என் போன் எங்க? இந்த போன் எடுத்துக்க. இந்த சாவி வச்சுக்கோங்க. சீக்கிரமா போகணும். ஜன்னல் எல்லாம் மூட்டியடா. சாத்திட்டமா. கிளம்பு. இந்த நேரம் பார்த்து எந்த ஆட்டமும் வர மாட்டேங்குது. போங்க. சரி, அப்படி போய் பாத்துக்கலாம் வாங்க. நீ ஒன்னும் பார்க்க வேணாம். இந்தா எடுத்துட்டு போ. இதுக்கு தானே இவ்வளவு பாடுபடுத்தின. Thank you. போதும்ல. இதுக்கு மேலே அப்பாட்ட மூச்சு விட்ட கொன்றுவேன் நான். ஏய், சார்ஜ் போட்டு போன் ஆன் ஆனாதான் உண்டு. இல்லனா உன்னை சும்மா விட மாட்டேன். போன் போச்சுன்னா 1.25 லட்சம் ரூபாய் நீ தான் கொடுக்கணும். அப்ப என் போன உடைச்சு அதுக்கு என்ன பதில்? என்னது, நான் உடைச்சனா? நீ தானே தூக்கி போட்டு உடைச்ச. பழைய தூக்கி ஏன் மேல போடுற? ஏய், உன் தந்து போனை காப்பாத்துறதுக்கு தான் பெட்ல போட்டேன். அது கீழே விழுந்ததுக்கு யார் காரணம்? நீ தானே காரணம். இது நல்லா இருக்கே. இந்த பாரு, 2 போனையும் தூக்கி போட்டது நீ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ சார்ஜர் எடுத்து கொடு. நான் உடனே போன் ஆன் பண்ணணும். பஞ்சாயத்து வைக்கணும்னு கிளம்பலாம் இல்ல? நீயே அப்பாட்ட போய் சாவி வாங்கிட்டு வந்து நீயே திறந்து நீயே எடுத்துக்க போ. ஓ சரி, நான் போறேன். போய் சொன்னேன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் சொல்லுவேன். பரவாயில்லையா? ஏன்டி இப்படி போட்டு என்ன சாவடிக்கிற? ஏய் இரு. செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு மனசாட்சியே இல்லாம நல்லவ மாதிரி எப்படி நீ பேசுற? அப்படியா? நீ அப்பாட்ட தானே சொல்றேன்னு. நான் அம்மாட்ட சொல்றேன். அவங்க வந்து பஞ்சாயத்தை தீக்கிட்டோம். மா, இவள என்னன்னு கேளுமா. மா, சித்தப்பு. டேய் வாங்கடி. அண்ணா வாங்க. டேய் போய் சேர் எடுத்து போடுறா.
அண்ணே வாங்கண்ணே உட்காருங்கண்ணே. ஆ எங்கடா வெற்றி? இன்னும் வரலண்ணே. டேய், என் மேல அவனுக்கு ஏதாவது கோவமா? கோவமா? என்னடா கம்முன்னு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. அண்ணே நீங்க எங்களை தப்பா நினைச்சாலும் சரி, என் மனசுல இருக்கிறத நான் சொல்லிடுறேண்ணே. என்ன சொல்ல போற? வெற்றிக்கு உன் மேல கோவமே இல்லைண்ணே. அவன் உள்ள இருந்த போதும் சரி, வெளில வந்த போதும் சரி, நீ ஒன்றும் பண்ணலன்னு அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லைண்ணே. இல்லடா, அவன் வீடு தேடி வரும்போது நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இல்லைன்னு சொன்னதா அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டானா? உங்க அண்ணி சொன்னா. இதெல்லாம் வெற்றி எங்க கிட்ட சொல்லவே இல்லையாண்ணே. டேய், நிஜமாவே ஒன்றும் சொல்லலையா? இல்லைண்ணே, நீங்க சொல்லி தான் அந்த சம்பவமே எங்களுக்கு தெரியும். பாத்தீங்களாடா, அதான்டா ஐயா வெற்றி. என்ன அவ்வளோ நம்புறான் பாத்தியா? உங்ககிட்ட கூட சொல்லல. அண்ணா என்னண்ணே நடந்துச்சு? டேய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எங்க அவனை கூப்பிடு. அண்ணே உண்மையா வரலண்ணே. என்னடா இது, ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஆளும் வரலங்கிறீங்க. எங்கடா போயிட்டான் அவன்? தெரியலண்ணே, பேசினப்ப வரேன்னு தானே சொல்லிட்டு போச்சு. டேய், காலையில இருந்து ஃபோன் பண்ற சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீ ட்ரை பண்ணு. ஆமாண்ணே, எனக்கு சுவிட்ச் ஆஃப் தான் வருது. டேய், அவனை பார்க்கணுமேடா. அவன் வண்டி சர்வீஸ் விட்டு இப்போ தான் எடுத்துட்டு வந்தேன். நான் வேணா வண்டி எடுத்துட்டு போயிட்டு வீட்டில் இருந்து கூட்டு வந்துட்டுமாண்ணே? ஆ, அதை முதல்ல பண்ணு. அவன் வீட்டுக்கு நான் போக முடியாது. அவங்க அப்பாவுக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. நீ என்ன பண்ற? அண்ணன் வெயிட் பண்றாருன்னு சொல்லி போய் கூட்டு வா. ஆ சரிண்ணே. சித்தப்பா நானும் வரேன். டேய், திரும்பி வரும்போது திருப்பி வர முடியும். நீ இங்கே இரு, போட்டுரு. அண்ணனுக்கு டீ காஃபி வாங்கி கொடுத்து கூடவே இரு. ஆ அண்ணே, 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. சரி. எல்லாம் ஒன்னால தாண்டி, நீ என்ன இரிட்டேட் பண்ணதுனால தாண்டி போனை தூக்கி போட்டேன். இப்ப மொத்தமா போன் உடஞ்சு போச்சு. இப்ப சர்வீஸ்க்கு தான் கொடுக்கணும். ஹலோ, அது எப்படி கூச்ச நாச்சமே இல்லாம பழி தூக்கி மத்தவங்க மேல போடுறீங்க? உங்க போனை தூக்கி போட்டதும் என் சார்ஜரை தூக்கி போட்டதும் நீங்க தான். பழைய மட்டும் நான் சுமக்கணுமா? போனை உடைச்சிட்டு சும்மா வெறுப்பேத்திட்டேம்மா. இவள பாருமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்கம்மா இருக்க? மா மா, எல்லா கதவும் பூட்டி இருக்கு, ஜன்னலும் பூட்டி இருக்கு. கதவு பூட்டிட்டு எங்க போனாங்க? கோயிலுக்கு போயிருக்காங்களா? இந்நேரம் பஸ் ஸ்டாண்டுக்கே போயிருப்பாங்களே. சோ, என் போன் வேற உடஞ்சு போச்சு, உன் போன்ல வேற சார்ஜ் இல்ல, வீடு வேற பூட்டி கிடக்கு. என்ன பண்றது? அம்மா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கீ இருக்குன்னாங்களே. ஜன்னலை திறந்து யாரையாவது கூப்பிட்டு திறக்க சொல்லுங்க. என்னாச்சு? அந்த சாவி பைக் சாவியில இருக்கு. பைக் எங்க போ? சர்வீஸ்க்கு விட்டுட்டேன், சித்தப்பூட கொடுக்க சொல்லி. இந்த மனுஷனுக்கு போனும் பண்ண முடியாது, என்ன பண்றது? அப்ப யாரையும் கூப்பிட முடியாது, வீடும் பூட்டி இருக்கு. அப்ப அவங்க திரும்ப வர வரைக்கும் ஜெயில் தானா? வேற ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்க்கணும். ஐயோ, வேற எந்த வழியும் வழியும் இல்லையே. யாரையும் கூப்பிடவும் முடியாது, வீடும் பூட்டி இருக்கு. அப்போ திரும்ப வர வரைக்கும் நமக்கு ஜெயில் தானா? ஐ மீன், நீங்களும் நானும் மட்டும் இந்த வீட்டுக்குள்ள 1.5 நாள் இதே வீட்ல இருக்க போறோம். பொடி பிசாசே, வீட்டை உடைச்சாச்சு, வெளில போயிரோண்டி. என்னாச்சு? இந்த அப்பாவோட பொறுப்புணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. மொட்டை மாடி போற கதவை நல்ல பெரிய பூட்டா போட்டு பூட்டி வச்சிருக்காரு. மொட்டை மாடி வழியா போய் அங்க இருந்து இறங்கி தெருவுக்கு போலான்னு இப்ப அதுவும் பண்ண முடியாது. ஐயையே, ரிலாக்ஸ். இப்ப எதுக்கு பதட்டமா இருக்கீங்க? உனக்கு என்ன, ஏதாவது வேலை வெட்டிக்கு போறவளா இருந்தா பதட்டம் இருக்கும். வீட்டுல அந்த மூலையில சும்மா தானே உட்காந்துருக்க. வந்துட்டா. ஓ, நான் வேலைக்கு போகல, நீங்க பாத்தீங்க. ஏய் வாய்முறி, வந்துட்டா பேசுறதுக்குன்னு. நானே எப்படி வெளில போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பாருங்க, அப்படி குதிச்சு வெளியே போய் என்னத்தை சாதிக்க போறீங்க? நான் வேலை வெட்டிக்கு போகாதவதான். ஆனா நீங்க போறது வெட்டி வேலை, அதுவும் ஆளை வெட்டுற வேலை. அதுக்கு ஒரு நாள் லீவ் விட்டா ஒன்னும் குறைஞ்சிட மாட்டீங்க. ஏண்டி, மொபைலும் இல்லாம வெளியேயும் போக முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஓஹோ, என்னமோ பழக்கமே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க.
ஜெயில இருந்தபோது என்ன பண்ணீங்களா? உன்கிட்ட போய் பேசினா பாரு, என்ன அடிக்கணும். பேசாதீங்க. ஆஹா, ஓஹோ, வாட் அ டேஸ்ட். அற்புதம், சுவையோ சுவை. ம், 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 ம்ஹும். ம். என்ன இது? மசாலா டீ வேணுமா? எனக்கு ஒன்றும் தேவையில்ல. குடிக்கலையா? டீ வேற சுள்ளுன்னு இருக்கு. மைண்ட் டயர்டா இருக்கும்போது இந்த மாதிரி டீ குடிச்சோம்னா மூளை சும்மா பளிச்சுன்னு யோசிக்கும் பாருங்க, ஏதாவது ஐடியா கிடைக்கும். கிச்சன் மேடையில தான் வச்சிருக்கேன். வேணும்னா ஆறதுக்கு முன்னாடி எடுத்து குடிப்பா. என்ன பண்றதுன்னே தெரியலையே. குட். எப்படி இருந்தது? ஆனா ஜப்பான் லாங்குவேஜ்ல பிரமாதம்னு அர்த்தமோ? வெக்கமாவே இல்லையடி உனக்கு? மிஸ்டர் புருஷ், அத நான் கேட்கணும். ஏய், நீ போட்ட டீயை மத்தவங்க குடிச்சு பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு பாராட்டணும், புரியுதா? நீயே பாராட்டிக்க கூடாது. மத்தவங்கள பாராட்டுறதுக்கு மனசு இல்லனா நாமளே பாராட்டிக்க வேண்டியதுதான். இதுல என்ன தப்பு இருக்கு? டீ ரொம்ப கேவலமா இருந்துச்சு. புடி வந்துட்டா. கேவலமா இருந்துச்சுன்னு ஒரு சொட்டு மிச்சம் வைக்காம குடிச்சிருக்க? ஒரு சொட்டாச்சு நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். கேவலம், மகா மட்டம், வேஸ்ட். ஓ, அப்பா. எடுத்துட்டியா? இன்னும் எடுக்கலையா? என்ன வீடியோ பூட்டிக்குது? அக்கா, வாஜார் வீடியோ பூட்டிக்குது. எங்கக்கா போயிருக்காங்க? அவங்க சாமி கும்பிட எல்லாரும் வெளியூர் போயிருக்காங்களே, நாளைக்கு தான் வருவாங்க. சரிக்கா. வெளியூர் போயிட்டாங்கன்னா இவன் எங்க போயிருப்பான்? போன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன பண்ணலாம் இப்போ? சரி, அண்ணனுக்கு தகவலை சொல்லிடுவோம். சொல்லு கோபாலகிருஷ்ணா. அண்ணா, வீடு பூட்டி இருக்குண்ணே. அவன் எங்க போனான்னு தெரியல. வீடு பூட்டி கிடக்குதா? ஆமாண்ணே, ஏதோ சாமி கொண்டு போயிருக்காங்களாம். நாளைக்கு தான் வருவாங்கண்ணே. டேய், இவனு அவங்க கூட போயிருக்கானா? தெரிலண்ணே, எங்ககிட்ட சொல்லாமல் போக மாட்டானே. என்ன எதுன்னு தெரில.
சரி அப்ப நான் கிளம்புறேன். அவன் வந்தா என்னை வந்து பார்க்க சொல்லு. ஆ சரிண்ணே சொல்லிடுங்க. சரி. டே பேய், வெற்றி வீட்டில் இல்லையா? வந்த உடனே என்ன பார்க்க சொல்லுங்க. சரிங்க வாங்க. சரி. ஏய் ஏன் நிறுத்திட்ட? எடு. ஏய் ஏன் வண்டி சத்தம் அது? அதுக்கு என்ன இப்போ? ஏய், சித்தப்பா வந்திருக்காரு, அதில் தாண்டி வீட்டு சாவி இருக்கு. ஏய் சித்தப்பா சித்தப்பா யோ சித்தப்பா 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 யோ சித்தப்பா யோ நில்லையா?